கைஸ் வெல்கம். குட் பேட் அக்லி மூவி ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜான்ரா அட்வென்ச்சர், ரன் டைம் 2 hours 30 minutes. ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஹீரோ சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாரு. வில்லன் அர்ஜுன் தாஸ் சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்தாரு. ஆக்டிங் வாஸ் குட். ஹீரோயின் கோ ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னு பச்சை தெரியுது. ஆக்டிங் வாஸ் நாட் டூ குட். இந்த படம் கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆவரேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமாக இருக்குது, ஒன்றுமே முடியல, உட்கார முடியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீன்ஸை வச்சு நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, பரவாயில்ல. ஓவராலாக பார்க்கும்போது பிலோ ஆவரேஜ். இந்த மூவி ஃபேமிலி வாட்சபிளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்குது, பிளட்டி வயலன்ஸ் இல்லை, பட் வயலன்ஸ் லைட்டாக இருக்குது. பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, மியூட் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் குழந்தைங்களே கூட்டு போகாதீங்க. இந்த மூவி மஸ்ட் வாட்சா, கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. மியூசிக் ஒரே ஒரு பாட்டை தவிர மீதி எல்லாமே ஓல்டு விண்டேஜ் சாங்ஸ் தான். நல்லா இருந்துச்சு, குட். ஸ்க்ரீன் பிளே நாட் டூ குட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போர் தான் அடிக்கும், செகண்ட் ஹாஃப் அங்கங்கே வந்து போகும். இந்த படத்தில் பில்டப் ஓவராக பண்ணிட்டாங்க, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியே நல்லா இல்லைங்க. இந்த படத்தில் அஜித்துக்கு ஃப்ரேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அது சூப்பராக தாறுமாறாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நம்ம டார்க்கியோட ரீமிக்ஸ் சாங் ஆடியோவும் சரி வீடியோவும் சரி சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் ஒரு 3 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்டர்நேஷனலுக்காக, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஸ்பாயில் பண்ணல. அது படத்தோட இமேஜினேஷன் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. பட் அப்படியே அந்த படத்தை விட்டு வெளில வந்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் குட் ட்ரை. இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில பல சீன்ஸ் இருக்கும், அது தியேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. 190 rupees டிக்கெட் கொடுத்து போகிறது அவ்வளோ ஒர்த்து இல்லை. அந்த 190 rupees டிக்கெட்டை 100 கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஒர்த்தாக இருந்திருக்கும். இந்த படத்தை நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் பார்க்கலாமா தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு தியேட்டருக்கு போயிட்டீங்க. அப்படி போயினாலும் ஒரு 50 to 60% ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கும். அப்படியும் இல்லைனா கூட ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா ரொம்ப பழைய கதை, கேட்குறவங்க கேளுங்க, வேணாட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இவர் பெரிய கேங்ஸ்டரு, இவர் பையனுக்காக எல்லாத்தையும் விடுவார். அதுக்கப்புறம் அந்த பையன் பெரிய ஆள் ஆகிட்டோன்னே ஒரு பிரச்சனையுமே மாட்டிப்பார். அந்த பையனுக்காக திரும்பி ஒரு கேங்ஸ்டராக வருவார். இது என்ன பண்ணுறாரு, அதுதாங்க இந்த படத்தோட கதை. குட் பேட் அக்லி பியூர்லி ஏகே. இந்த படம் என் ஃபேவரட் லிஸ்ட்டுக்கு போதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நீங்கள் ஒரு ஒர்த்தான படம் பார்க்கணும், ப்ளஸ் மூவி ரிவ்யூக்கு என்ன தேவையான கண்டென்ட்டோ வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஓகே கைஸ், see you next video. Bye.